இது டிராக்டர் வின்ச்சு. இது பிடிஓ பவர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வின்ச்சு. போட் புல்லிங்காக இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். போட் புல்லிங், லாக் புல்லிங், அப்புறம் ஹெவியான ஏதாவது ஐட்டம் ரொம்ப ஃபாரில் இருந்தால் அதை புல் பண்ணுறதுக்குள்ள வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது. இது மேனுஃபேக்சர், டிசைன், மேனுஃபேக்சர் எல்லாமே வந்து சவுத் இந்தியாவில் பண்ணுறோம். கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்க்கு நல்லா எல்லாமே ஹெவியாக கொடுத்து பண்ணுறோம். அந்த கியரு, அப்புறம் இந்த கியர் பாக்ஸு, ஷாஃப்ட்டு எல்லாமே ரொம்ப ஹெவியாக பண்ணுறோம். இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ணி இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் டிசைன். ரோப்பு உள்ளே போகிறப்ப இது ரொட்டேட் ஆகும் அப்படி. ஸோ எங்கேயும் படாமல் இருக்கிறதுக்கு. இதோட ஆப்ரேஷன் அவ்வளோதான். 3 பாயிண்ட் லிங்க்கு, 1 2 3 பாயிண்ட்டு பிடிஓலாம் போட்டிருக்கு. பிடிஓ பவரு இதெல்லாம் கிரீஸ் பாயிண்ட்ஸு. இந்த கிரீஸு அப்புறம் இந்த கிரீஸ் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும். த்ரீ பாயிண்ட்ல போடணும். 3 பாயிண்ட் லிங்க்ல பிடிஓ பவர்ல ஓடுது. அவ்வளோதான். இதில் ஒன்றும் ரொம்ப ஃபேன்சி எதுவும் இல்லை. மோஸ்ட்லி போட் புல்லிங் ஆஃபன் மோஸ்ட்லி இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா போட் புல்லிங்கு, அப்புறம் வந்து மரம் இழுக்கிறதுக்கு லாகிங், அதுக்கப்புறம் இப்போ ரோடு ஆக்சிடென்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ஹெவியான பஸ்ஸு கவுந்துருச்சுன்னா அதை திருப்பி டேர்ன் பண்ணி போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ரொம்ப டீப்பில் ஏதாவது விழுந்துருச்சு ஹில் ஸ்டேஷன்ஸில் அதை இருக்குனாலும் எனிதிங் புல்லிங்க்கு வந்து ஒரு 700 ஹார்ஸ் பவர் தேவைப்படுதுன்னா டிராக்டரை பேஸ் பண்ணி நீங்கள் புல் பண்ணி பிடிஓ பவரை யூஸ் பண்ணிக்கலாம். பிடிஓ வந்து ரொம்ப ஹெவியான ஒரு பவரு. ஸோ அதை யூஸ் பண்ணி புல் பண்ணிக்கலாம். போட் புல்லிங்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா போட்டில் வந்து நீங்கள் நார்மலாக போட்டை கட்டி இழுத்தீங்கன்னாக்கா டயர் சுத்தம். அப்போ ஆக்சிலேட்டர் நிறைய கொடுக்கணும், டீசல் கன்சப்ஷன் ஹெவியாகும். இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டாக பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டையும் இறக்கி விட்டுட்டு இது இழுத்தீங்கன்னாக்கா ஈஸியாக போட்டு வந்துடும். ஏன்னா இது நான் மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால நல்லா பக்கா நல்லா இன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து பக்காவாக ரொட்டேட் ஆகும். இந்த ரோப்பு இப்படி உள்ளே போகிறப்ப இங்கே பட்டு இதில் பட்டு இதில் இது பெண்ட் ஆகிறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஷாஃப்ட்டில் இதில் தேஞ்சிட்டு கரெக்டாக இதில் போய் ஏறிடும். அப்புறம் கியர்லாம் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோம். அப்புறம் அப்பப்போ இந்த ஆயிலை செக் பண்ணிங்க. கியர் பாக்ஸில் ஆயிலை செக் பண்ணிங்க. நான் ஸ்டாப்பாக எவ்வளோ மணி நேரம் ஒன்றாலும் ஒன்றாகாது. ஏன்னா கியர் பாக்ஸு வித் ஆயில் இருக்கிறதுனால அப்பப்போ 140 ஆயிலை போட்டுங்க. இதில் போட்டுங்க. இதுக்காம க்ளோஸ்அப்பில் 140 ஆயிலை இதில் போட்டுங்க. செக் பண்ணிட்டு வரீங்க. ஆயில் குறையும். 3 months ஒன்ஸ் ஆயில் ஃபில் பண்ணிட்டு இருக்குன்னு. சப்போஸ் 6 months யூஸே பண்ணலன்னா ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு புது ஆயில் போட்டுங்க. ட்ரைன் கூட பண்ண தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 பாயிண்ட் லிங்க்ல உள்ளது தான் இது. டிராக்டரில் எல்லா டிராக்டர்லையும் இந்த 3 பாயிண்ட்ங்கிறது வரும். 1 2 3 பாயிண்ட். அதுக்கு பிடிஓ ஷாஃப்ட்டும் இன்க்ளூடடு. இந்த பிடிஓ ஷாஃப்ட் எடுத்து இந்த பிடிஓவில் மாட்டினீங்கன்னா போதும், இப்போ அருமையாக ஒர்க் ஆகும். நல்லா டிசைன் பண்ணி நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம். அதனால் இது தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால சர்வீஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு நம்பர் வரும், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இம்மீடியட்டாக வரும். வாட்ஸ்அப் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, see you, bye.